யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் டிஎன் ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போன வருஷத்தோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாடு நான் முதல்வன் ஆர் ப்ரெசென்ட்லி வந்து தமிழ்நாடு ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸாமில் 7,500 rupees பெர் மந்த் ஆகவும் 10 monthsக்கு 7,500 75,000 ஆகவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி டாப் 250 இருந்தீங்கன்னா படிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஸ்கீமுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அதில் 103 மார்க் தேவைப்படுது. பிசியாக இருந்தீங்கன்னா 91 மார்க் தேவைப்படுது. பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 77 மார்க் தேவைப்படுது. எம்பிசியாக இருந்தீங்கன்னா 87 மார்க் தேவைப்படுது. எஸ்சியாக இருந்தீங்கன்னா 79 மார்க்கும், எஸ்சி ஆதி திராவிடராக இருந்தால் 57 மார்க்கும், எஸ்டியாக இருந்தால் 69 மார்க்கும் தேவைப்படுது. சரி, இப்போ இந்த மார்க் பார்க்காம டோட்டல் கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் போடணும் அப்படின்னு பார்க்கலாமா? இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால டோட்டல் 100 கொஷின்ஸ். இதில் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நெட் கொஷின் எத்தனை கொஷின் கரெக்ட் போட்டிங்கன்னா, அதாவது பர்ஃபெக்டாக 52 கொஷின் கரெக்ட் போட்டிங்க. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்த ஆளாக இருந்து 52 கொஷின் கரெக்டாக போட்டு மீதி 48 கொஸ்டின் விட்டுட்டு வந்ததா கூட நீங்கள் 104 மார்க் எடுத்துடலாம் ஈஸியாக. ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ பிசியாக இருந்தீங்கன்னா அதே 46 கொஸ்டின் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். பிசி முஸ்லீமாக இருந்தால் 39 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் போதும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 44 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் போதும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 40 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் போதும். எஸ்சி ஆதி திராவிடராக இருந்தால் 29 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் போதும். எஸ்டியாக இருந்தால் 35 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் போதும். அதாவது நான் எத்தனை மார்க்குக்கு சொல்கிறேன்னா 100 கொஸ்டினுக்கு 52 டாப் ஹையஸ்ட்னே வச்சுக்கலாம். நம்ம இதான் ஹையஸ்ட் லெவல்னு வச்சுக்கலாம். அப்போ 52 கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நெட்டு கொஸ்டின். அப்போது 100 கொஸ்டினில் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட நீங்கள் 60லேருந்து 62 கொஸ்டின் கரெக்ட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 62 கொஸ்டின் கரெக்ட் வாங்கினீங்கன்னா இந்த 104 மார்க் வந்துடலாம். ஸோ உங்களோட டார்கெட் என்ன? டார்கெட்டில் 100 கொஸ்டினில் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணி 80 கொஸ்டினில் 62லேருந்து 65 கொஸ்டின் கரெக்ட் வாங்குறது அப்படின்றத உங்களோட அஜெண்டா. சரி, இதோட பின்னாடி பைஃபர்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்றத பார்க்கலாம். இதில் ஜென்ரல் கேட்டகரியில் 310 பேர் எடுக்க போகிறாங்க. அதில் 298 பேரை ஜென்ரல் கேட்டகரி ஆளுங்களாகவும் 12 பேர் டிசபிலிட்டியில் இருக்கிற ஜென்ரல் கேட்டகரி ஆளுங்களாகவும் எடுக்க போகிறாங்க. சரியா? அதே மாதிரி பிசியில் 265 பேர் எடுக்க போகிறாங்க. பிசி முஸ்லீம்ஸில் வந்து 35 பேரும், எம்பிசியில் வந்து 200 பேரும், எஸ்சியில் வந்து 150 பேரும், எஸ்சி ஆதி திராவிடரில் வந்து 30 பேரும், எஸ்டியில் வந்து 10 பேரும் எடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து டாப் 1000. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் 104க்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா irrespective of any mark, irrespective of any category or any reservation நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டாப் 1000ல இருக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான ஐடியா. ஸோ வேறு கொஷின்ஸோட பைஃபர்கேஷன்ஸ், எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் விடணும், எந்தெந்த மாதிரி கொஷின் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுன்றதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.